மைனா குருவி கதை நேரம். ஒரு அடர்ந்த பச்சை பசேல் என்ற காட்டில் கஜு என்ற ஒரு குட்டி யானை இருந்தது. கஜுவுக்கு ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க பிடிக்காது. எப்போதும் ஏதாவது குறும்பு செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் காலையில் கஜு ஒரு பெரிய பூந்தோட்டத்திற்கு சென்றது. அங்கே சிவப்பு, மஞ்சள், ஊதா என விதவிதமான பூக்கள் பூத்து குலுங்கின. கஜுவுக்கு ஒரு யோசனை வந்தது. தன் தும்பிக்கையில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து பூக்களின் மேலிருந்த மகரந்த தூள்களோடு சேர்த்து உறிஞ்சியது. பிறகு தன் உடம்பின் மேல் ஸ்ப்ரே செய்தது. இப்போது கஜுவின் உடலில் ஆங்காங்கே மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற புள்ளிகள். பார்க்க ஒரு குட்டி ரெயின்போ யானை போலவே அது மாறியது. அப்படியே துள்ளி குதித்து ஓடி வந்த கஜு ஆற்றங்கரையில் தூங்கிக் கொண்டிருந்த முயல் குட்டி மினுவை பார்த்தது. மெதுவாக போய் தன் தும்பிக்கையில் ஆற்று நீரை மொண்டு மினுவின் காதுகளில் சடார் என்று ஊற்றியது. மினு பயந்து போய் எகிரி குதித்தது. கஜு பிளறிக்கொண்டே சிரித்தது. மினு, குளித்தது போதோ, எழுந்து விளையாடவா என்று கஜு கூப்பிட்டது. பிறகு கஜு குரங்கு நண்பன் சிப்புவிடம் சென்றது. சிப்பு மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான். கஜு தன் தும்பிக்கையால் சிப்புவின் வாலை பிடித்து மெதுவாக ஊஞ்சல் ஆட்டியது. கஜு, என கீரை தள்ளிராடே. கஜு, இல்ல சிப்பு, நாம் பழம் பறிக்கலாம் வா. கஜு மரத்தை லேசா அசைக்க மேலே இருந்த பழுத்த மாம்பழங்கள் டொப் டொப் என்று கீழே விழுந்தன. எல்லா நண்பர்களும் சேர்ந்து வயிறு முட்ட பழங்களை சாப்பிட்டார்கள். மாலையில் சூரியன் மறையும் நேரம் வந்தது. கஜுவின் அம்மா யானை வந்தது. கஜுவின் உடலில் இருந்த வண்ணங்களை பார்த்த அம்மா சிரித்துக்கொண்டே, என் செல்ல குட்டி, இன்று வண்ணத்து பூச்சியாக மாறிவிட்டதா என்று கேட்டார். அம்மா யானை கஜுவை ஆற்றுக்கு அழைத்துச் சென்று தும்பிக்கையால் நீர் ஊற்றி அன்போடு குளிப்பாட்டியது. குறும்பு செய்த களைப்பில் கஜு தன் அம்மாவின் காலடியில் சாய்ந்து அப்படியே தூங்கி போனது. குறும்புத்தனம் மகிழ்ச்சியை தரும், ஆனால் அது மற்றவர்களுக்கு துன்பம் தராத வகையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க.